அக்ஷயா தொலைக்காட்சி, அனைத்து மக்களும் மனசாட்சி. வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா, திரையிலும் சின்ன திரையிலும் மிகவும் பிரபலமான இயக்குனர் தளபதி அவர்கள். பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் வந்து இயக்குனர் சங்க தலைவர் ரொம்ப வருஷம் பயணம் பண்ணியிருக்காங்க. அழகிய படம் வந்தப்போ வந்து அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் பொறுப்பில் இருந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி காரணமே அவர் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சார், இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, படத்தோட பேர் என்னங்க சார்? வணக்கம். வணக்கம் சார். நான் இப்போது தயாரித்து இயக்கி இருக்கிற படத்துடைய பேர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட். சூப்பர், டைட்டில் அருமையாக இருக்குது சார். எப்படி சார் இந்த படத்தை பண்ணுறீங்க? ஆக்சுவலாக மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிற டைட்டில் நான் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்பத்திலேயோ உங்களுடைய பக்கத்து வீட்டு குடும்பத்திலேயோ தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் காரணமாக யாராவது ஒருத்தர் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கட்டாயமா சார். அதே மாதிரி ஒரு தவறான மெடிசின் சாப்பிட்டதுனால, மருந்துனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கதை கருவான இருக்கு. இது எவ்வளோ நாள் இதை திங்க் பண்ணி இந்த கதையில ரொம்ப அருமையான கதையை தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுக்கணும் எனக்கு தோணுனதுக்கான காரணமே ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட். ஏதாவது உங்க குடும்பத்துல பாதிப்பு இருக்குமோ? நிச்சயமா. எங்களுடைய அம்மா ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் பெரோட்டிடமிங்கிற ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பெரோட்டிடமி ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்களுடைய வாய் வந்து ரொம்ப ஒரு ஒரு மிகவும் கோரமான நல்லபடியாக அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க பேச முடியாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதற்கு காரணம் ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட். எப்படி நீங்க இந்த இந்த தவறான ரிப்போர்ட்டை வச்சு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கிறது வந்து இந்த கருத்துல ஹீரோ எப்படி கொண்டு அதை பண்ண எது மாதிரி நடிச்சிருக்காங்க? அதாவது இன்னைக்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து இளைஞர்கள் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு இளம் காதலர்கள் ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் காரணமாக எப்படி பாதிக்கப்படுறாங்க பிரிக்கப்படுறாங்களோ அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கிளைமேக்ஸ்ல அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது சூப்பரா கொடுத்துருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள படம். இந்த படம் விரைவில் எப்போ சார் ரிலீஸ் ஆகலாம் பார்க்கலாம் சார்? ஆக்சுவலா வந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு கரு நம்ம எடுக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம், கொரோனாவுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட உடல் நலம் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கு. சரிங்க. சோ இந்த நேரத்துல இந்த கதையை எடுத்தோம்னா இன்னைக்கு எல்லா வயதினரும் முக்கியமாக இளைஞர்கள் கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு உடல்நல சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்துல ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் எத்தனை பேர் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது, எத்தனை உயிர்களை மாய்த்தது, ஆமா அப்படிங்கிறத ஒரு கதை கருவா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த கதையை பண்ணியிருக்கேன். இந்த படம் முடிஞ்சிருச்சு. சென்சாருக்காக வெயிட்டிங்ல இருக்கு. சென்சார் முடிஞ்ச உடனே மேபி 1 or 2 months நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் பாருங்க, நிச்சயமாக ஆதரவு. சரி சார், நீங்கள் எடுங்க. நன்றி சார். தேங்க்யூ சார்.